نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அன்பியா முதலாவது வசனத்திலேயே اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. அல்லாஹ் ஆரம்பத்திலே அந்த முதல் வசனத்திலேயே சொல்லி காட்டிவிட்டான், இந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, அவர்களோ அதை மறந்து வீண் விளையாட்டுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கியாமா இருக்குது. அல் கியாமத்துல் குப்ராங்கிறது உலக முடிவு நாள், சூர் என்ற குழல் ஊதப்படும், எல்லாருமே மௌத்தாகி போய்த்துருவாங்க. அது கியாமா அல் குப்ரா என்று சொல்கிறது. அல் கியாமா சுகுரா அப்படி என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மரணம் நெருங்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மரணம் என்ன செய்யும் இருக்கும். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஒரு கியாமா தான். அப்போ ஒரு மனிதனுடைய அந்த மரணம்தான் அவனுடைய கேள்வி கணக்குக்குரிய விசாரணைக்குரிய நாள் ஆரம்பிக்குது. அதுலேருந்து அவருக்கு விசாரணை தான், கபூரில் அவருக்கு கேள்வி கணக்கு இருக்குது. அப்போ இந்த அன்பியாங்கிற அந்த சூரா அல் அன்பியாவினுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதூன். இந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நாளோ நெருங்கிவிட்டது, அவர்களோ மறந்து வேறு ஒரு பராக்கில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மரண பயம் இருக்கணும், மௌத்துக்கு பயம் இருக்கணும், மௌத்துக்கு பயம் இருக்கணும் அப்படின்னு. உண்மையான மூமின்கள் மௌத்தா போய்த்துருவோமேன்னு பயப்பட மாட்டாங்க, அதுக்கு ஒரு நாளும் பயம் கிடையாது. மௌத்தாயிருவோன்னு தெரிஞ்சு தான் யுத்தத்துக்கு போகிறாங்க. மௌத்துக்கு ஒரு நாள் மூமின் பயப்பட மாட்டான். யூதர்கள் தான் மௌத்து வேண்டாலே அவனுக்கு வாழத்தான் பிடிக்கும், மௌத்தாக விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம பிறந்ததே மௌத்தாகிறதுக்கு தான், மௌத்தாகிறது தான் வாழ்கிறதுக்கு. மௌத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், மௌத்துக்கு தயாராக இருக்கிறோம். எப்போ வேணும்னாலும் நம்ம மௌத்தாகத்தான் போகிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதில் நேரம் வந்தால் பிந்தாது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்குரிய நேரம் வந்துட்டால் நம்ம பொட்டு போயிட்டே இருக்கணுங்கிறது தெரியும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஆனால் மௌத்தாகும் போது முஸ்லீமாக இருந்துருங்க. அந்த நேரத்தில் நம்ம தவறு செஞ்சிட்டோம்டா, பாவம் செஞ்சிட்டோம்டா, தௌபா செய்யல் இல்லாட்டி, இஸ்லாத்தில் இல்லாட்டி நம்ம மாட்டிக்குவோம். இப்போ மௌத்துக்கு பயம்ண்டா மரண பயம். மரணம் ஆச்சோன்னா ஐயோ மௌத்தா போய்த்துருவோமே, மௌத்தா, அதெல்லாம் கிடையாது. மௌத்தா தான் போய்த்துரும். அதை யார் தடுக்க முடியும், அதை யார் நிறுத்த முடியும்? பிரச்சனை என்னென்றால் மௌத்துக்கு பயம் அப்படின்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மரணத்துக்கு பின்னால் நம்ம மாட்டிக்கக்கூடாது, அதனால் மௌத்துக்கு நம்ம தயாராக இருந்துட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. தயாராக இல்லாட்டி தான் இப்போ பயப்படணும். நம்ம தயாராக இல்லை, நம்ம வணக்க வழிபாடுகள் சரியாக செய்யலை,
நம்ம பாவச் செயலில் ஈடுபட்டுட்டோம், நம்ம இணை வச்சலில் இருந்துட்டோம், கொடுக்கல் வாங்கல மோசடியாக இருந்துட்டோம். அப்போ இந்த பயம் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மௌத்துக்கு பயம் என்றால் என்ன? நம்ம மௌத் ஆகிறதுக்கு தயாராக இருக்கணும். பரீட்சை எழுதிட்டு பரீட்சைக்கு பயப்படுறவன் யாரு? பரீட்சைக்கு பயப்படுறவன் யார்? படிக்காதவன் தான். நாம் ஆன்சர் பண்ண மாட்டோம், நம்ம தப்பு பண்ணிடுவோம், நம்ம எப்படி மார்க்ஸ் கம்மியாக குறைவாக எடுத்துருவோம்ங்கிறது தான் பரீட்சைக்கு பயப்படுவான். கரெக்டாக எல்லாத்தையும் படித்தவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டு பதில் சொல்லக்கூடியவன் பரீட்சைக்கு பயப்படுவானா? சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ மௌத்துக்கு பயம்னா நம்ம மௌத்துக்கு தயாராக இல்லாட்டி தான் அந்த பயம் வரும். அப்போ அதுக்கு பயந்து 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 தயாராக இருக்கணும். நம்ம அந்த எழுதி வச்சுக்கொள்ளணும், கடனை எழுதி வச்சுக்கணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு ஷஹீதுக்கு கூட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். யுக்ஃபருல் ஷஹீது குல்லுதன் இல்ல தைன், கடனை தவிர. கடன் மன்னிக்கப்படாது. அப்படி என்ன செய்யப்படுது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட செய்திகள். அப்போ பயம் பெறணும். ஐயோ நம்ம கடன் கொடுக்கலையே, மௌத்தானா என்ன பண்ணுறது? இந்த மௌத்து பயம் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். மௌத்தானா என்ன செய்கிறது? ஒரு தொழுகை மிஸ் ஆகுது, மௌத்தானா என்ன செய்கிறது? இப்போ நேரம் போயிட்டே இருக்குது, இன்னும் அசர் தொழலை, மகரிபை நெருங்குது, என்ன பண்ணுறது? தொழலையே, ஐயோ உயிர் போனால் என்ன செய்கிறது? வேறு வழியே இல்லை, பஸ்ஸு போய் இறங்க நேரமாகும், சீட்டில் இருந்துட்டு தொழுதுடுவோம். இதைத்தான் ஒரு மரண பயம். இப்போ சூரத்து நிசாவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமை. நேரத்துக்கு தொழுகிறது தான் முஸ்லீம். நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது யாரோ? நேரம் கிடைக்கும் போது தொழுகிறவங்க இல்லை, நம்ம நேரத்துக்கு தொழுகிறவங்க தான் நம்ம. அப்போ அந்த நேரம் நெருங்க நெருங்க பயமாக இருக்கணும். ஐயோ நான் டைம் முடிய போகுதேங்கிற. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்துல் ஈமான். 3 விஷயம் எவன்கிட்ட இருக்கிறதோ அவன் தான் ஈமானின் சுவையை அடைவான். ஈமான் டெஸ்ட் அப்போ தான் வரும். ஒன்று, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். அல்லாஹ்வோட தூதர்னா அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. பாப்பா உம்மா சொத்து சுகம் பொண்டாட்டி பிள்ளைங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மரணம் இருக்குதா, அதுக்கு பிறகுதான் மற்ற உயிரை விட மேலாக தான் இருக்கும். ரெண்டாவது, அல்லாஹ் ரசூலை தவிர வேறு எதையாவது நேசிக்கிறாருன்னா அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். நம்ம மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து சுகம், ஓடுற வாகனம், பாவிக்கிற போனு, இருக்கிற வீடு, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் அதை நேசிப்போம். அப்போ அல்லாஹ்வுக்காக நாம் நேசிக்கிறது, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சால் தூக்கி எறிஞ்சிறதுக்கு தயார். பழகிட்டோமே, பேசிட்டோமே, அன்பானவராச்சே, ஆனால் அவர் தொழுவுற இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு இருக்க மாட்டான். தொழுவுற இல்லையா, அவட்டு முடிஞ்சு போச்சு. நான் உன்னை நேசித்ததே அல்லாஹ்வுக்காக, நீ அல்லாஹ்க்கு மாறு செய்கிற, வேணாம் போ. 3வது பண்பு என்ன? மீண்டும் குஃபுர் வாரது. நம்ம ஈமானுக்கு வந்துட்டோம், மீண்டும் குஃபுர் வாரது நெருப்பில் போட்டு எரிப்பதை விட வெறுப்பாக அவருக்கு இருக்க வேண்டும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் ஆரம்பத்திலேயே அந்த ஹதீஸ் வந்துடும், 20 ஹதீஸுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஒரு தொழுகை விடுவது குஃப்ரு. ஒரு தொழுகை மிஸ் ஆகுறது நம்மளை உசுரோட கொடுத்துற மாதிரி பதட்டமாக இருக்கணும். கணக்கு இல்லாமல் இருந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு தொழுகை மிஸ் ஆகுறது கணக்கு இல்லாமல் இருந்தால் முடிஞ்சு போச்சு. மறுமையில் அவ்வளவு யுஸல்லல் அப்து யௌமல் கியாமஹ் அனிஸ்ஸலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகை பற்றி தான் ஒரு ஆள்கிட்ட முதல் விசாரிக்க. என்ன பதில் சொல்லுவேன் நான்? தொழலாட்டி என்ன ஆகும்? தொழலாட்டி நரகத்திலேயே. சூரா அல் முத்தஸ்ஸிர் 42 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா ஸலக்கக்கும் ஃபீ ஸக்கர், இந்த சக்கர் என்கிற நரகத்துக்குள்ளே எதுக்கு வந்தீங்க என்று அவர்களிடம் கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க லவ்வாஹத், அது சொல்லுவாங்க லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் அப்படியே. இது முத்தஸ்ஸிர் 42 43வது. அதே சூரா அல் முத்தஸ்ஸிர் 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சக்கர் என்கிற நரகத்தை பற்றி சொல்கிறான், லவ்வாஹத்துல் லில் பஷர், தோலை கலட்டி எடுக்கிற நெருப்பு. அது அந்த உஷ்ணம் என்ன செய்யணும்னா முதல் தோல் அப்படியே சுருக்கி எடுத்துடும். அவ்வளவு கொடூரமான நரகம், அதில் தொழாதவன் இருக்கிறான். அப்போ தொழுகை நினைச்சு பயம் பெறணும். நம்ம தொழாமல் இருந்துட்டோமே, அதான் அந்த ஹதீஸ் புகாரியில் வருது. அதான் மரண பயம்ங்கிறது. மரண பயம் என்றா மௌத்துக்கு தயாராக இருக்கணுமேங்கிற பயம் தான். மௌத்தை பிறந்து பயப்பட தேவையில்லை. மௌத்து வந்துடு, அதை தடுக்க முடியுமா? அதை தடுக்கவே முடியாது. யார் யார் எப்படியெல்லாம் இருப்பாங்கங்கிறத அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருஃபியத்தில் அக்லாம் வஜுஃபத்தி ஸுஹுப், பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு, ஏடுகள் மூடப்பட்டாச்சு, எழுதுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் சொல்ல, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, என்னென்ன நடக்குங்கிறத எழுதிட்டேங்கிறான். முடிஞ்சு போச்சு. யார் எப்போ மௌத்தாங்கிறது எழுதிட்டேங்கிறான் அல்லாஹ். அதுக்கு இல்லை பயம், அதுக்கு நம்ம தயாராக இல்லைங்கிறது தான் பயம்.
அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. சூரத்துல் அன்பியா முதலாவது வசனம் சொல்லுது. ஆனால் விசாரணை நாள் நெருங்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாள் ஒன்று நெருங்கும் போது பயப்படணும். பர்த்டே கொண்டாடுறாங்க இல்லையா, அதுக்கு அந்நிய கலாச்சாரம். பர்த்டே கொண்டாடுறது அந்நிய கலாச்சாரம், அடுத்தவங்க கலாச்சாரம் அது. சூரத்துல் மாயிதா 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவ்லியா. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவ்லியா பஅத். உங்களை எதுக்கிறதுல அவன் ஒருத்தன் சேர்த்துக்குவான், அவனுக்குள்ள முரண்பாடு இருக்கும். உங்களை எதுக்கிறதுல சேர்ந்துக்குவான். அவரை யார் பின்பற்றுறார்களோ, அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் இவர்களை சார்ந்தவர்கள் தான். அப்படிங்கிறது 5வது அத்தியாயத்தின் 51வது வசனம். அடுத்தவனை பின்பற்றுறது, அந்த பின்பற்றுதலில் வந்ததான் பர்த்டே. பர்த்டே வந்தால் சந்தோஷம் பெருமாய் சாதாரணமாக சிந்திச்சு பாருங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சா, ஒரு வருஷம் நெருங்கிட்டோம் மௌத்துக்கு. ஒரு நாள் விடிஞ்சு போனால் இன்னொரு நாள் நெருங்கிட்டோம். எப்போ மவுத்தாவோம்னு தெரியாது, ஆனால் மவுத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரியுது. இப்போ நமக்கு 50 வயசுன்னா 50 வருஷம் நெருங்கிட்டோம், அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ நாள் இருக்கேன்னு தெரியல. 15 வயசுன்னா 15 வருஷம் நெருங்கிட்டோம், இன்னும் எத்தனை நாள் இருக்கேன்னு முடியலை. விடிஞ்சிட்டுட்டா ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் எவ்வளோ நாள்னு தெரியலை. அந்த விஷயத்தில் நமக்கு பயம் இருக்கணும். நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இக்தரபல் லின்னாஸி ஹிசாபுஹும், இந்த மனிதனுக்கு விசாரணை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவனோ வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன், மறந்து மூழ்கி போயிருக்கிறான். உலகப்பற்றில் அந்த மறுமையை நினைக்காம வேற ஒன்றில் அவன் என்ன செய்கிறான், மூழ்கி போயிருக்கிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த 2வது வசனத்தில் சொல்றான், மா யஅதீஹிம் மின் திக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்லஸ்தமஊஹு வஹும் யல்அபூன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, தொடர்ந்து அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிய நினைவூட்டுதல் அவர்களுக்கு வரும்போது, மார்க்க உபன்யாசங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், புதிய நினைவூட்டல் அவனுக்கு வரும்போது அவர்கள் விளையாடியவர்களாக அதனை அவர்கள் செவிமடுக்கிறார்களே தவிர வேறு இல்லை. சும்மா விளையாட்டத்தான் கேட்குறாங்க, அதை எடுக்கணும், உள்வாங்கணும் அப்படி என்று அவர்கள் எடுக்கலை. சும்மா விளையாட்டாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பயம் பண்ணால் ஜும்மாவில் வந்து இருக்கிறது, ஒரு தூணையும் பேனையும் பிடிச்சி நல்லா தூங்குறது, நல்ல பயானுங்கிறது, நல்ல பேச்சு, நல்ல பயம், கத்தி பேசினார், அழுதார், நல்ல பயான். சரி, என்ன எடுத்தோம் நாம, நமக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு? இதுதான் விளையாட்டாக கேட்குறது. விளையாட்டாக கேட்குறதுல ஒரு பலனும் இல்லையே. கேட்குறத பின்பற்றணும், கேட்குறத நம்ம பின்பற்றணுமே, எடுத்து நடக்கணுமே. நம்ம தமிழே சொல்லுவோம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை கேட்டாலும் அதில் உள்ள சரியானத்தை எடுக்கணுமே. அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லலாம், வல்லதீன யஸ்தமிஊன கவுல் வயத்தபிஊன அஹ்ஸனா. பேசுறதை கேட்டு அதில் சிறந்ததை எடுத்து நடப்பவர்கள். அதைத்தானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம தமிழை படித்து வச்சுக்கிறோம். அப்போ கேட்குறதை எடுக்கணுமே. அப்போ அன்பியாவினுடைய 2வது வசனம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து புதிய புதிய கருத்துக்கள் வருது, அவங்களுக்கு மார்க்கம் சொல்லப்படுது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லஸ்தமஊஹு வஹும் யல்அபூன், விளையாட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சும்மா வீணாக போயிட்டு விளையாட்டாக கேட்குறது. சொல்லுவாங்க, உங்களோட பயம்தான் கேட்குறது, உங்களோட பயம்தான் கேட்குறோமா, முடியை இப்படி வெட்டிக்கிட்டு இருப்பான். அதைத்தானே எங்கள் பயானில் சொன்னேன் நான், அதைத்தானே பயானில் சொன்னேன். அப்போ என்னத்தை கேட்கும், அவ்வளோதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறதுக்காக கேட்குறது. நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடக்கணுமா இல்லையா? எவ்வளோ பயானம் பண்ணுறோம், எவ்வளோ விஷயத்தை நம்ம பேசுகிறோம், எதை எடுத்தோம்? நம்மக்கிட்ட அந்த 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 மரண பயம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவனை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறோம். எப்போவுமே நம்மகிட்ட இருக்கிற குறை நமக்கு தெரியறதில்ல, அடுத்தவனை பற்றியே பேசிட்டு. ஒரு பள்ளிக்கு பயானம் போனால் தலைப்பு தருவாங்க, வட்டியை பற்றி நல்லா கொடுங்க. இன்றைக்கு ஒரு ஆள் வருவார், ஃபினான்ஸுக்கு வண்டி ஒன்று எடுத்துக்கார். அப்போ உனக்கு பயான் இல்லை, அடுத்தவனுக்கு தான் பயான். பயான் கேட்டுட்டு இருந்தோட்டு இன்றைக்கு ஒரு ஆள் கட்டும் குடுவே, நான் அவரை முகத்தை தான் பார்த்துக்கிறேன், அவருக்கு சட்டப்படி கொடுத்தார் குடுவே. அப்போ யாருக்கு பத்துது, யாருக்கு அடி உழுது, யாருக்கு தலை போடணும்? நமக்குள்ள என்ன மாற்றம், நான் என்ன செய்கிறேன், நான் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற வாழ்க்கையில் இது என்ன பலன், எதுக்கு அடுத்தவனை பற்றி யோசிக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபி தோழர்
அவர் சிர்ருன் நபி என்று சொல்லப்படும். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியங்கள் பண்றவர். அவர் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, முனாபிக்குகளுடைய பெயர் பட்டியலை உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தந்தார் இல்லையா? தாங்க, தந்தார். அது கொஞ்சம் தாங்களே, தர முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியம், தர முடியாதுன்னாங்க. இவர் பறிச்சு எடுக்கல, ஆட்சியாளர் கேட்குறாரு, தர முடியாதுல்ல, தர முடியாது. அதில் என்னுடைய பெயர் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் கேட்டது எதுக்கு தெரியுமா? நானும் அந்த குற்றவாளியாக இருந்துருவேனோ, முனாபிக்காக இருந்துருவேனோ. அப்போ அந்த சஹாபாக்களுடைய எண்ணம், நான் தவறிடக்கூடாது, நான் பாவியாயிடக்கூடாது, என் பெயர் அதில் வந்துருப்போம், அடுத்தவனை தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தவனை பற்றி தெரியணும், அடுத்தவனை புரிஞ்சுக்கொள், தெரியவே தெரியாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு பேர் தர்க்கம் பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தி, நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தி சஹர் செய்கிறத பிற்படுத்துறது தான் சிறந்தது என்று ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், நோன்பு திறப்பதை பிற்படுத்தி சஹர் செய்வதை முற்படுத்துவது சிறந்தது என்று சொல்கிறார். இதில் ரெண்டு பேரில் எது சொல்கிறது கரெக்டு யாரோ சொல்லலாம்னு கேட்டாங்க. நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தணும், பாங்கு சொல்ல டக்குன்னு தண்ணியை குடிச்சு நோன்பு திறக்கிறணும். சஹர் செய்கிறத நல்லா பிற்படுத்தணும், பாங்கு சொல்ல கிட்ட தான் சாப்பிட்டு முடிக்கிறேன். இது ஒருத்தர் கருத்து. இன்னொருத்தர் கருத்து, அப்படியெல்லாம் அந்த போர்டர்லாம் சாப்பிட முடியாது, நேரத்தோடையே நம்ம சாப்பிட்றணும். ரெண்டாவது, நல்ல பாங்கு முடிஞ்சு நல்ல நேரம் படுத்த பிறகு தான் திறக்கணும். இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு. இதில் எது கரெக்டு யாரை சொல்லலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தி சஹர் செய்வதை பிற்படுத்துவது என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மஸ்ரூக் அப்படின்னு நினைக்கிறேன். மஸ்ரூக் அவர் தான் கரெக்டாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவரை பற்றி கேட்கல, மற்றது யாருன்னு கேட்கவே இல்லை. அவர் பேர் தேவையில்லை. தப்பான கருத்தில் இருக்கிறவரை பற்றி தெரிஞ்சிக்க விரும்பலை, அது தேவையில்லை. கரெக்டானது யாரு? அவர் பேரை சொல்லி கேட்டு அவர் சரியாக இருக்கிறார், அதான் கரெக்ட். நோன்பு திறக்கிறத டக்குன்னு குயிக்க அவசரப்படுத்தணும், வாங்க சொன்னோன்னே நோன்பு திறக்கும். அப்போ ஒரு நல்லதை தெரிஞ்சுக்கலாம், கெட்டது எதுக்கு நமக்கு? அடுத்தவங்க என்ன நமக்கு என்னத்துக்கு? அடுத்தவனுக்கு நல்லா கொடுத்திருக்கின்றது என்னதுக்கு? நமக்கு இதில் என்ன பிரயோசனம்? நாம் இதில் என்ன அடைவுகளை அடைஞ்சிருக்கிறோம்? நமக்குள்ள என்ன மாற்றம் இருக்கிறது? அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். அதான் அந்த மரண பயம், அந்த மரணத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது. பாருங்க, சூரத்துல் அராஃப் 34வது வசனம். நான் சொன்ன சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனம் இதே மாதிரி தான். ஒலி குல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் ஒரு காலக்கேடு உண்டு. ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் என்ன இருக்கு? ஒரு காலக்கேடு, ஒரு தவணை இருக்குது, நல்லா வச்சுக்கிறான். அந்த தவணை வந்துட்டுன்னு சொன்னால், அவங்களோட அஜல் வந்துட்டுண்டா, நேரம் வந்துட்டுண்டால், லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன், ஒரு நிமிடம் கூட, ஒரு நேரம் கூட அவர்கள் பிற்படுத்தவும் மாட்டார்கள். வலா யஸ்தக்திமூன், அவங்க முற்படுத்தவும் மாட்டாங்க. எழுதுகிற நேரத்துக்கு முன்னே எடுக்கவும் மாட்டான் அல்லாஹ் உயிரை, எழுதின நேரத்தை பிற்படுத்தவும் மாட்டான். ஒரு ஆள் சூசைட் பண்ணதுன்ற என்ன அர்த்தம்? நிரந்தர நரகம். அவர் ஏன் நிரந்தர நரகம்? அல்லாஹ்வோட எழுத்தை விட முந்தி செத்ததுக்கா? சாவு அந்த நேரம் தான். நீ சூசைட் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த நேரத்துக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தாயிட்டு நீ. ஏன்னா அந்த நேரத்துக்கு உயிர் போயிட்டு, அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சூரா அராஃப் 34வது வசனத்தில் சொல்லிட்டான், முந்தவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார். இப்போ ஒரு ஆள் சூசைட் பண்ணி சாகுதுன்னு வைங்களேன், சூசைட் பண்ணாமல் இருந்திருந்தால் அன்றைக்கே போயிருப்பார். ஏன்னா அது நேரம் முடிஞ்சது. ரிஸ்க் இருந்தால் எப்படி சூசைட் பண்ணி சாகுறது? அல்லாஹ்வோட அஜல் என்ன? கலாக்கதிர் என்ன? கலாக்கதிர்ண்டா என்ன? சாகணும் என்று நஞ்சு குடிக்கிறவன் தப்புறான், வாழணும் என்று மருந்து குடிக்கிறவன் சாவுறான், அதான் கலாக்கதிர். தூக்குல வாங்கினாலும் அவன் தப்புறான்டா, என்ன என்ன நேரம் இருக்குன்ற அர்த்தம். வீட்டுக்கு படுத்தவும் மௌத்தாகிறான்டா, என்ன நேரம் முடிஞ்சு வச்சுன்ற அர்த்தம். ஃப்ளைட்டு கீழே விழுந்து ஒருத்தன் தப்பிக்க போகலையா? ஃப்ளைட்டு கீழே விழுந்து வெடிக்குது, ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் வெளியில் வரான், இன்னும் ரிஸ்க் இருக்குது அவனுக்கு.
அவனுக்கு இன்னும் ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நேரம் வந்துட்டேன். அப்போ எதுக்கு தற்கொலை செய்தவனுக்கு நிரந்தர நரகம் தெரியுமா? அவன் அல்லாஹ்வுடைய கலா கதரை நிராகரிக்கிறான். ஈமான் கொள்கிற 6 விஷயம், ஈமான் கொள்கிற 6 விஷயம், அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு, இதெல்லாத்தையும் ஈமான் கொண்டா தான் மூமின். ஒன்றை விட்டாலும் மூமின் இல்லை. ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வருது இல்லையா, கஷ்டங்கள் வருது இல்லையா, கஷ்டங்கள் வந்தால் என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலா கதர். சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் நாம் சோதிப்போங்கிறான். சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை பயத்தால, பசியால, விளைச்சல் சேதம், உயிர் சேதம், பொருளாதார சேதத்தால சோதிப்போம். வபஷிரி சாபிரீன். பொறுமையாக இருக்கிறவனுக்கு நன்மாராயணன் சொல்லு நபியேங்கிறான். சோதனை பெரும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையை பற்றி சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் சொல்லலாம், இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர். பொறுமை என்பது காரியங்களிலேயே மிகவும் வீரமான காரியம், அதுதான். அப்போ பொறுமையாக இருக்கணும், கல்லா கதரை பொருந்தி கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறத நம்பணும், நம்பி பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையை இழந்து கல்லா கதரை நிராகரித்தவன் சூசைட் பண்ணுவான், எனக்கு இதுக்கு மேலே வாழ முடியாதுங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கல்லா கதரை தான் ஏற்றுக்கொள்ளலை, அதனால் நிரந்தர நரகம். ஏன்டா ஈமான் கொள்ளலை, முடிஞ்சு வச்சு கதை. 6 விஷயத்தை ஈமான் கொண்டு தான் மூமின், ஒன்றை விட்டாலும் மூமின் கிடையாது, முடிஞ்சு வச்சு. அதனால தான் அது வேற முந்தி சாவுறது இல்லை யாரும், சாவு அப்போ தான், அது எங்கே போனாலும் சரி. அப்போ அல்லாட நேரம் வந்துட்டா முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. இதை சொல்லிட்டு 35வது வசனம், ஆராஃபினுடைய 35வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா பனி ஆதம் இம்மா யாத்தி அன்னக்கும் ருசுலும் மின்கும். ஆதமுடைய மக்களே என்றால் ஓ மனிதர்களே, ஒன்று உங்களிலிருந்தே அல்லாஹ்வுடைய தூதர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், நபிமார்கள் ரசூல்மார்களோ உங்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை அவர்கள் உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். ஃபமன் இத்தகா வஅஸ்லஹ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹ்வை பயந்து நல்ல வஅஸ்லஹ சீர்திருத்திக் கொள்கின்றாரோ, அல்லாஹ் பயந்து சீர்திருத்திக் கொள்கிறாரோ, அவர் குற்றச் செயல்கள்லேருந்து வெளியில் வாராரோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம். பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம், அவங்களுக்கு ரெண்டும் இருக்காது. அப்போ உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், பாவத்திலிருந்து அவர்கள் விலகி கொண்டால், பயமும் கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அப்படி என்று ஆராஃபினுடைய 35வது வசனத்தில் எல்லாம் பயமும் கவலையும் வேண்டாம். என்ன சிந்திச்சு பாருங்க, பயம் என்கிறது நடக்க போகிறத நினச்சி வாரது தான் பயம். என்ன நடக்குமோ ஒன்று நினச்சா பயம். கவலைங்கிறது நடந்து முடிந்ததை நினைத்தால் வாடுறது கவலை. இப்படி பேசிட்டேனே, இப்படி நடந்துட்டே, அநியாயமாக அதை வேண்டிட்டேனே, இப்படி நடந்துட்டே என்று நடந்து முடிஞ்சதை நினைத்தால் கவலை. அதாவது இறந்த காலத்தை நினைத்தால் கவலை, எதிர்காலத்தை நினைத்தால் பயம். இரண்டுமே நிகழ்காலத்தில் இருந்தால் மனிதனுக்கு நிம்மதி இல்லை. மூமின் அப்படி இருக்க மாட்டான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசகர்கள் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. எதிர்காலத்தை நினைத்து பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ் என்ன நாடிக்கணும் அதான் நடக்கும். என்ன இப்போ இறந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் எழுதினா நடந்துச்சு, அல்லாஹ் அப்படி தான் நாடி இருக்கு, அதுக்கு என்ன செய்கிறது? நிகழ்காலம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பயமும் கவலையும் கலந்த நிகழ்காலம் தான் நம்மளை வாட்டி வதைக்க போகுது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காட்டப்படும். ஓதி காட்ட போது நீங்கள் அல்லாஹ்வை பயந்து சீர்திருத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் என்ன எடுக்கணும்னு சொன்னால், சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா உயிரை பறிக்கும் போது மலக்குமார்கள் இதை சொல்லி பறிக்கிறாங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உயிரை பறிக்கும் போது என்ன பறிக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க? பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். அப்படி என்ன அர்த்தம்? நடந்து முடிஞ்சிட்டே அமல்கள் அப்படியே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மறுமையில் வாக்களிக்கப்பட்டது கிடைக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களோடு இருப்போம், மறுமை வரைக்கும் உங்களோடு இருப்போம். அந்த மலக்குமார்கள் அந்த உத்தரவாதம் கொடுத்தா உயிரை கைப்பற்றுவாங்க. அப்போ இந்த வசனத்தில் என்ன எடுக்கணும்னா, அல்லாஹ்வை பயந்து யார் நல்லமல் செஞ்சு பாவத்திலிருந்து விலகுறானோ
அவர் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி கவலைப்பட மாட்டார். தௌபாக்கு செஞ்சிட்டோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டோம், அல்லாஹ் மன்னிச்சிட்டான், முடிஞ்சு வச்சுக்கார். திரும்ப திரும்ப அதை யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டோம் இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆல இம்ரானினுடைய 134வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஒமா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பதற்கு யார் இருக்கிறார்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், மானக்கேடான விடயத்தையோ பாவத்தை செய்து விட்டால் தக்கருல்லா, அல்லாஹ்வை நினைச்சுக்குவாங்க, ஐயோ பாவம் செஞ்சிட்டோமே, தப்பு நடந்துட்டே அப்படின்னு தக்கருல்லா, அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வமா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், வேறு யார் இருக்கார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? அல்லாஹ் தான். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப அந்த பாவத்தை செய்யாமலும் இருப்பாங்க. தௌபாட விளக்கமே அதுதான். பாவத்தை செஞ்சிடலாம், மனுஷன்னா பாவம் செஞ்சிருவான், தவறு நடந்துடலாம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், யாரை பற்றி சொல்றான்? முத்தகீன்களை பற்றிய வர்ணனை இது. ஏன்னா 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்கள் மன்னிப்பு, உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறுங்க. அல்லாஹ் சமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவு பறந்தது. உஇத்தத்தில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 134வது வசனம். முத்தகீன்கள் யார் தெரியுமா? முத்தகீன்கள் யார் தெரியுமா? கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நல்லா இருக்கும் போதும் அவங்க யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, தர்மம் செய்வாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. வல் காலிமீனல் கைல், கோபத்தை அடக்குவாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிச்சுடுவாங்க, அடுத்தவர்களை மன்னிச்சுடுவாங்க. அதுக்கு பிறகுதான் பாவம் செய்தால் அல்லாஹ்வை நினைச்சுக்குவாங்க, ஐயோ அல்லாஹ் பார்த்துட்டிக்கானே, என்ன பண்ணுறது, உணர்ச்சி வசப்பட்டனே, நடந்துட்டே, தப்பு செஞ்சுட்டேனே, அல்லாஹ் கிட்ட நான் மாட்ட போகிறேனே, அப்போ தக்கருல்லா, அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். அடுத்தது என்ன? வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள். அப்போ அந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடினா திரும்ப பயம் இருக்காது, கவலை இருக்காது. செஞ்சிட்டோம், ஒன்றும் இல்லை, அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் இரக்கன், அரக்கன் இல்லை. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், ரஹ்மான், அல்லாஹ் மன்னிப்பான். அப்போ விட்டாச்சு. அடுத்தது என்ன? பயப்பட மாட்டாங்க. என்ன பயம்? அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவான், அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவான். அப்போ பாவத்தை விட்டு சீர்திருத்திக்கிட்டால், அல்லாஹ்வை அஞ்சினால் அவருக்கு பயமும் கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அஅராஃபினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய விறகு கட்டைகள் யார் தெரியுமா? மனிதர்களும் கற்களும். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அதிலே மலக்குமார்கள் காவல் வைக்கப்பட்டிருப்பார்கள், கடுகடுப்பாகவே இருப்பார்கள், கடுமையாக இருப்பார்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹு, அல்லாஹ் ஏவினதுக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டாங்க. நீங்கள் கெஞ்சிட்டீங்க, கதறிட்டீங்க. இப்போ ஒரு அதிகாரி நினைச்சா கஞ்சியோ கத்துல பாவம் பரிதாபம், என்னடா அந்த தண்ணியை குடிடா, என்னடா நீ இப்படி இருக்கிறோ, அது அதிகாரி என்ன செய்வான் கெஞ்சிரத்தை பார்த்து. ஆனால் மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க? லா யஅஸூன மா அமரல்லாஹ், அல்லாஹ் ஏவினத்துக்கு ஒரு நாளும் மாறு செய்ய, அவங்க காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. நீ என்ன கத்தினாலும் அவங்க கடுமையாக தான் இருப்பாங்க. அந்த மலக்கு அப்படித்தான் எல்லாம் படைச்சி வச்சுக்காங்க, கடுமையாக தான் இருந்துக்காங்க. அங்கே இறக்கும் கசிகிறது இருக்காது. அவங்களுக்கு ஏவப்பட்டது மட்டும்தான் செய்வாங்க. நெருப்பை மூட்டைன்னா மூட்டிட்டு தான் இருப்பாங்க, அடியேன்னா அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் அந்த மலக்குமார்கள். அதுதான் அந்த மலக்குமார்கள் இருக்கக்கூடிய நரகம். அந்த நரகத்தின் விறகு கற்களும் மனிதர்களும். எனவே ஒன்றும் மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையும் சேர்த்து நரகத்திலேருந்து நீ பாதுகாத்துக்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும் சொல்லி காட்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இந்த மௌத்துக்கு நம்ம பயப்படுற மௌத்துக்கு நம்மளோட பிள்ளைகளை அதுக்கு தயாராக்கணும்.
அங்கே அடி வாங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகளை நல்லா படிப்பிக்கணும், எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல ஜொப் கொண்டு எடுக்கணும், நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நல்ல மதரசாவில் போடணும், நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும். எதுக்கு? பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சா மறுமையில் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத சேர்த்து யோசிக்கும். இந்த பிள்ளை மறுமையில் கஷ்டப்படக்கூடாது. அப்போ டியூஷனுக்கு போகாமல் வந்துட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போக கணக்கு விட்டுட்டான், பாடம் கொடுக்காமல் விட்டுட்டாங்கிறதெல்லாம் மன்னிச்சிடலாம். தொழாமல் படுக்காண்டா மன்னிக்கக்கூடாது. ஏன்னா புள்ள நாளைக்கு அடி வாங்க போகிறான். அந்த புள்ள தொழாமல் இருக்குது, கூட்டு சரியில்லை, தப்பாக தெரியுது. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம மரணத்தை பயப்படணும். அந்த மரண பயம்ங்கிறது தான் நம்மளுக்கு மட்டுமில்லை, நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து அந்த மரணத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் முக்கியமான ஒரு விஷயம், நல்லா பாதுகாக்கணும். அப்போ அருமை சகோதரர்களே, இந்த மரண பயம் நம்மகிட்ட இருக்கணும். மௌத்து வந்துருமே, கேள்வி எனக்கு கேட்கப்படுமே, விசாரிப்பானே, இதை அதை அழிக்க முடியாத, இல்லாமல் பார்க்கலாமா, ஃபைலை தூக்கலாமா, எல்லாம் அறிஞ்சவனே அல்லா. இன்னல்லாஹ் யஅலமு மா ஃபீ சுதூர் மா ஃபீ சுதூரிக்கும், உங்கள் மனங்களில் உள்ளதையும் அல்லாஹ் அறிஞ்சவனே. அப்போ அதை ஆறால மாற்ற முடியும்? அல்லாஹ் அறிஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறான். அப்போ அந்த பயம் நமக்கு இருக்கணும். ஐயோ மௌத்து வருமே, நம்ம மௌத்துக்கு தயாராகணும். அதை யாரும் மறுக்கலையே, மௌத்தை மறுத்தமா? நம்ம மௌத்தாகமா வாழலாம், இல்லாட்டி மௌத்தோட கதை முடியுது, அதுக்கு பிறகு கேள்வி எனக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா மௌத்தோட முடிஞ்சு போச்சு அப்படி எங்கேயாவது யாராவது நம்புகிறோமா? இல்லை. நம்ம எல்லாருக்கும் மௌத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை உண்டுங்கிற ஒரு அச்சமும் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு முடியாத கட்டத்தில் பார்க்கலாம் மறுமையில். அப்போ பார்க்குறாங்க, மன்னிக்கவே மாட்டோம் நம்ம மௌத்துக்கு போகிறோன்றோம். நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நம்புகிறோம், மௌத்துக்கு போகிற உள்ள வாழ்க்கையை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்பினாலும் அதை எண்ணி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், தயார் இல்லாமல் இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா கிடச்சிட்டு, விசா டிக்கெட் எல்லாம் கையில் வந்துட்டு, கணக்கு இல்லாமல் ஃப்ளைட்டில் ஏறுவோமா? அதோட போகிறோமே, அங்கே போய் இறங்கினா செலவு பண்ணணுமே, ரூபா அங்கே செல்லுபடி ஆகாத. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரியாலு மாற்றணும், எண்ணு மாற்றணும், டாலர் மாற்றணுங்கிறது நமக்கு தெரியுதில்ல. கையில் டாலர் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் பேபேன்னு முழிக்கிறதா, பிச்சை எடுக்கிறதா முடியுமா நம்மளால்? டூர் போகிறோமே பொண்டாட்டி பிள்ளையில் கூட்டிகிட்டு, அப்போ போகும்போது என்ன செய்வோம், தேவையான அளவுக்கு அங்கெல்லாம் எவ்வளோ செலவும், நம்ம 10 நாள் நிற்க போகிறோம், ஹோட்டல் சார்ஜ் எவ்வளோ, சாப்பாட்டு காசு எவ்வளோ போகும், டாலரை கொஞ்சம் எடுக்கணும், விறக்குள்ள சாமான் பண்ணணும், அதுக்கு சேர்த்து டாலரோ அல்லது சவுதிக்கு போனால் ரியாலோ, ஜப்பானுக்கு போனால் என்னோ மாற்றணுமா இல்லையா? ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் யூரோ மாற்றணுமா இல்லையா? மாற்றி ரெடியாக தானே போகிறோம். அப்போ மவுத்து வரும், மவுத்தாக போனால் அங்கே போய் என்னத்தை செய்ய போகிறோங்கிறதுக்கு நம்ம என்ன கையில் வச்சிருக்கிறோம், நம்ம அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், என்னத்தை கொண்டு போகிறோம் நாம்? அதானே அந்த அந்த மரண பயம்ங்கிறது தான். அதுக்கு தயாரா மரண பயம்னா என்ன, அதுக்குரிய சாமான நம்மகிட்ட இருந்தால் பயம் தேவையில்லை. அங்கே போகிறோம், மாஷா அல்லாஹ், $2000 கையில் வச்சுக்கேன், $500 தான் போகும், $2000 வச்சுக்கேன். வரும்போது ஒரு 40 கிலோ பொட்டியும் போகிறதுக்கு கையில் காசு ரெடியா, ஒரு பயம் இல்லை, ஜாலியாக ஏற்பட்டாலும் போவோம். ஒரு சதவீதம் நான் போகிறவன் எடுத்து தான் நிற்பான். இப்போ மரண பயம்ண்டா என்ன, பயப்படாமல் மவுத்தாகணும். நாம் எது அமல் செஞ்சிட்டு இருக்கோம், முட்கூட்டி அனுப்பி வச்சிருக்கிறோம், கிடைக்கும் அங்கே. அந்த தயார் நிலை நம்மகிட்ட இருக்குதா, அதை நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ தொழுகை கரெக்டாக இருக்குது, கரெக்டாக எல்லாம் செஞ்சுக்கோம், அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செஞ்சுக்கோம். அப்போ அது அல்லாஹ் இதுக்கு கூலி தருவான், இதுக்கு மறுமையில் நமக்கு இவ்வளோ இரட்டிப்பான நன்மைகளை தருவான். எல்லாம் ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்ல மனுஷன், நம்ம சொல்லுவோம் பச்சை தண்ணி புல்லுக்கு நோகாது, 6 போய் கேட்டாலும் அந்த மனுஷன் தர்மம் செய்தவர் தான். நோன்பு வந்தால் உம்ராக்கு போய்த்துருவார். புள்ள குட்டியெல்லாம் நல்லா பார்க்குற குடும்பத்தை அந்த மனுஷன் பார்க்குற மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு ஏழை கண்ணில் பட்டாலும் கொடுத்துட்டு தான் போவார். நல்ல மனுஷன், யாரும் திட்ட மாட்டான். அந்த கெட்ட பழக்கம் இல்லை, பீடி சிகரெட் இல்லை, சாராயம் தண்ணி இல்லை, பெண்கள் பழக்கம் இல்லை, மாஷா அல்லாஹ் நல்ல மனுஷன். ஆனால் தொழுகையும் இல்லை. வெள்ளலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் என்ன, சில ஹதீஸுகளை நம்ம அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருக்கமே தவிர அதை உள்ளுக்குள்ளே போட்டு அலசுறதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்லையே, நமக்கு மதரசாவிலேயே, பாடசாலையிலேயே பாடமாக்கின ஹதீஸ் என்ன, தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல், இதானே நமக்கு எல்லாம் தெரியும். அதை சிம்பிளாக எடுத்துக்கிறோம், யோசிச்சு பார்க்கணும். தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல்.
நம்ம வெளியிலேருந்து வீட்டை வரோம், பொண்டாட்டி வீட்டை போட்டு விட்டு வெளியே வைத்தால் நம்மக்கிட்ட துறப்பில்லை, எப்படி இருக்கும்? நாம் கட்டின வீடு, நம்முடைய பேரில் இருக்கிற வீடு, வந்திருக்கும் பத்தி பதறி, உடுப்பை மாற்றணும், பத்துது பதறது, பாத்ரூம் போகணும், ஒரு வருஷம் ஒன்று பண்ணணும், இருக்கிற தண்ணியை தவிர குடிக்கணும், சாப்பிடணும், கொஞ்சம் கிளியணும், ஓய்வு எடுக்கணும், சாயணும், துறப்ப காணல, ஃபோன் எடுத்தால் சுவிட்சோ கத்தி நான் கூவண்டா, பக்கத்து வீட்டில் கேட்டா இல்லை வா பயங்கள்ட்ட இந்த இல்லை துறப்பண்டா, அந்நேரம் எப்படி இருக்கும்? நம்மளோட சொந்த வீட்டுக்கு நம்மளால் போக முடியுதா இல்லையா? இல்லையே. நாம் கட்டின வீடு அது கன்ஃபார்ம் ஒன்றை பேர்லாம் இருக்குது. ஆனால் இருந்தும் வேலை இல்லை, கேட்டாலே காண்டையில ரோட்டில் நீ இதை யோசிச்சு பாருங்கள். என்ன அமல் செஞ்சாலும் சொர்க்கத்தில் அதுக்கு மாளிகையெல்லாம் கட்டப்பட்டாச்சு, உன் சொர்க்கம் தான் இது. நான் கண்ணுக்கு தெரிகிற தூரமும் உனக்கு தான். தொழலை, கீ இல்லை, என்ன செய்யப்படும்? இப்போ தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோளுங்கிற ஹதீஸினுடைய வலிமை விளங்குதா? தொழாமல் இருந்துக்கிட்டு எங்கே போக? நாம ரோட்டில் நிற்கிறதா, வெளியில் நிற்கிறதா, எதை அனுபவிக்க, எதை குடிக்க, எங்கே சாய, என்ன நிம்மதி நமக்கு? முடியலையே. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாக்க, தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோள். அப்போ அமல்கள் செஞ்சால், பாவத்திலிருந்து தௌபா செஞ்சால் மரண பயம் தேவையில்லையே. மௌத்தாயிருவோங்கிற பயம் இருக்கும், ஆனால் மௌத்துக்கு பிறகு எந்த பயமும் தேவையில்லை. அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்மாவில் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா யதமன்னவுனஹு அபதா பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பில்லாலிமின் குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வசனம் 8வது வசனத்தில் சொல்லலாம், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபைன்னஹு முலாகீக்கும், கண்டிப்பாக அது உங்களை சந்தித்தே தீரும், எங்கேயும் தப்ப முடியாது. எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரைந்து ஓடுகிறீர்களோ, மௌத்தாயிடக்கூடாது, தப்பிக்கொள்ளணும், அது வந்து தான் ஆகும். மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப வசதிக்காரன், கருப்பன் வெள்ளையானான், சப்பட்டு மூக்கை இழுத்து வச்சான், என்ன அழகுல நான் இருக்கணும்ன்ட்டு அவன் டிசைன் பண்ணணும், பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அவன் உடம்பை மாற்றிக்கிட்டான். அவன் எப்போவுமே கூட 30 டாக்டர்மாரை பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பான். அவன் நிற்கிற காபட்டில் இருந்து பிடிக்கிற மைக்கு வரைக்கும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவன் பொருட்கள் தான். எவன் மேடையில் அவன் ஏற மாட்டான், அந்த மேடை அவனுடைய குழுக்களால் போய் மாற்றப்படும். அவன் விரிப்பு, அவன் கார்லேருந்து இறங்கி போகிறது காபட்டு, அவன் உடுப்பு, குடிக்கிற தண்ணி வரைக்கும் பரிசோதிக்கப்பட்டு டாக்டர்ஸ்மார் ஓகே குடிங்கன்னு தான் குடிப்பான். அவன் சொன்னால் 100 வருஷம் நம்ம வாழ்வேண்டாம், 100 வருஷம் நான் வாழ்வேன். அவனுடைய இரத்தத்துக்கு பொருத்தமான கிட்னி டொனேட் பண்ணக்கூடியவங்க ஒரு 10 பேர் ரெடியாக வச்சு அவங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுத்து எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வச்சுருந்தான். ஹார்ட் மாத்திரத்துக்குரிய ஆள் வச்சுருந்தான். அவன் குடும்பத்துக்கு காசை கொடுக்க ஹார்ட்டை கூட தருவேன் முன்னுக்கு வந்துட்டான். அவனுடைய குறும்பு இரத்தத்தை நல்ல ஆரோக்கியமான ஆட்கள்கிட்ட எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு பாதுகாப்பும் ஆரோக்கியமும் அழகான உணவுகளும் கொடுத்து எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க இவருக்கு ரத்தம் தந்தா கொடுக்கறதுக்கு. அவனுக்கண்டு மருத்துவமனைகள் ரெடியாக இருக்கும், பாதுகாப்பாக இருந்தான். 100 வருஷம் ஆள் வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபைன்னஹு முலாகீக்கும், அது உங்களை வந்தே சேரும். 50 வயசு ஆகலை, ஆள் அவுட், முடிஞ்சு வச்சு. அவன் ரெடி பண்ண ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, ஹார்ட்டு, கிட்னி, ரத்தம் ஒன்றுக்கும் வேலையெல்லாம் போச்சு, ஒன்றும் முடியாது, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அல்லாஹ் காட்டினான், முடிஞ்சு போச்சு. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. அல்லாஹ் பிறகு என்ன சொன்னான், மௌத்தோட விடலை, பிறகு ரகசியம் பரகசியம் அத்தனையும் அறிந்த இறைவனிடம் நீங்கள் திருப்பி எடுக்கப்படுவீர்கள். மௌத்தோட முடிஞ்சு போச்சுன்னா என்ன கவலை, செத்தா போகுது, அது வரைக்கும் ஆடுற மாதிரி ஆடிட்டு போவோமே, அது இல்லை பிரச்சனை. விடமாட்டான் அல்லாஹ், திரும்ப கொண்டு வருவான், திரும்ப கொண்டு வருவான். அவன் ஆறு அல்லாவின் பக்கம் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லல அல்லாஹ், அந்த வசனத்தில் பார்க்கணும். இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா, மறைந்தது வெளிப்பட்டது எல்லாத்தையும் அறிந்த அந்த இறைவனிடம் நீங்கள் கொண்டு வருவீங்க. சும்மா அல்லான்னு முட்டையா சொல்லலை, நீ ரகசியமாக செஞ்சது பரகசியமாக செஞ்சது எல்லாத்தையும் அறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு வரப்படுவீங்க. வந்து
ஃபயுனப்பிஉகும் பிமா குந்தும் தஅமலூன். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கிறத உங்களுக்கு அவனே எடுத்து சொல்லுவான். ஞானம் இருக்குதா? இந்த டைமில் நீ இப்படி நடந்துக்கிட்டு, இந்த நேரத்தில் நீ இப்படி செஞ்சுக்கிட்டு, யாரும் காணலன்னா நாங்கள் பதிய மாட்டோம்னு நினச்சிட்டியா? எல்லா வழியில் நீ இருட்டில் செஞ்சது, வெளிச்சத்தில் செஞ்சது, ரகசியமாக செஞ்சது, கூரைக்குள்ளே செஞ்சது, கதவை பூட்டி போட்டு நீ செஞ்சது எல்லாமே வந்துடும். இங்கே ரெக்கார்டு இருக்காது, அங்கே ரெக்கார்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு மனிதன்கிட்ட இருக்கிற தவறு என்ன தெரியுமா? அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு போகிறது. ஃபோன் வந்துட்டு இல்லை, ஃபோன் வந்துட்டு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு எவிடன்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டு, இன்றைக்கி நாங்கள் பாட்டி தண்ணி பாட்டி, இன்றைக்கி நாங்கள் டான்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், இன்றைக்கி நாங்கள் ரெண்டு தோளில் கை போட்டு, அவர் அல்லாவே மறைச்சாலும் இவர் மறைக்க மாட்டேங்கிறார். எவிடன்ஸ் தூக்கி போகிற பாவத்தை அவரே அம்பலப்படுத்தி விடுறார். அப்போ இப்படி அல்லாஹ் தஆலா அவன் என்ன சொல்கிறான்டா, நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுறீங்களோ அதை, சூரத்து ஜும்மா 8வது வசனம், எதை விட்டு விரண்டு ஓடுறீங்களோ, எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கும். அது மட்டும் இல்லை, ரகசியம் பரகசியமாக நீங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே அறிஞ்சிருக்கிறவனுக்கிட்ட உங்களை திருப்பி கொண்டு வரப்படும். கொண்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணினீங்களோ அதை ஃபயுனப்பிஉகும், உங்களுக்கு அவன் அறிவிப்பான். அப்போ இந்த மௌத்தை பயந்து கொள்ளணும், இந்த மௌத்தை பயந்து கொள்ளணும். அப்போ அந்த மௌத்துங்கிறது வெறும் விரட்டும் புறவு பாப்பம் என்கிற கதை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எப்போ வேணுமென்றாலும் வரலாம். நல்லா ஒவ்வொரு ஜும்மாவில் இமாம் என்ன சொல்வார்? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மரணிக்க வேண்டாம். மரணிக்க வேண்டாம் என்ன அர்த்தம்? மரணம்ங்கிறது நாம் என்ன டிசைன் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு இன்னொரு 3 மாதம் கிடக்கு அப்படின்னு தெரியுமா உனக்கு? அதுக்கு வயசு, அதுக்கு நோய், அதுக்கு பாய் ஒன்றும் தேவையில்லை. அது வார டைமில் வரும். நல்லா பேசிகிட்டு இருந்தவன் சாய்வான். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி விட்டு சாப்பாடு வாரத்துக்கெல்லாம் மௌத்து ஆள். ஜிம் சென்டரில் ஜிம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் மௌத்து. தூங்கின வாப்பா எலும்பில்லை, சுபவுக்கு எலும்பில்லைன்னு தட்டி பார்த்தா ஆள் அவுட்டு. இப்போ நோய் வந்து தான் மௌத்து ஆகணும் பண்ணுறதில்லை, நேரம் வந்தால் மௌத்து ஆகிற, அவ்வளோதான் இஸ்லாம் சொல்லும். நேரம் வந்தால் போயிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஒரு விஷயம் என்ன சொன்னால், நாங்கள் இந்த மரணத்துக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் நகைச்சுவையாக விளையாட்டாக எடுத்துக்கிறோம். பள்ளிக்கு போகணும், தொழணுமே, பார்ப்போம் பிறகு பார்ப்போம் அடுங்களேன். இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம், நம்மெல்லாம் இருப்போம். எப்படி சொல்கிறது? நான் இருப்பேன், நான் நீங்கள் இருப்பீங்களா? யாருக்கு தெரியும் எப்போ இருப்போம்? கொஞ்சம் பேர் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நோம்போட நம்ம தொழுகிறான். ஒரு மாதம் கிடக்கு நோம்புக்கு, இன்ஷா அல்லாஹ் தலை நோம்புலேருந்து தொழுகிறான். அது வரைக்கும் இருப்பேன்னு என்ன உத்தரவாதம்? வெள்ளிக்கிழமையிலேருந்து தொழுகிறான். வெள்ளிக்கிழமை இருப்பியா நீ? இப்போ இருப்பியா நீ? வீட்டை போய் சேருவோமா நாம? தெரியாது. அப்போ விளையாட்டாக எடுத்துக்கிறது. பார்ப்போம், என்ன பார்ப்போம்? இப்போவே தயாராக இருக்கும், இப்போவே ரெடியாக இருக்கணும். எந்த நேரமும் மரணத்துக்கு தயார். மௌத்துக்கு பயம் என்றால் என்ன? இப்போ மௌத்தார தயார், எந்த அளவிலும் இருக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எழுதி வச்சிடணும், சொல்லி வச்சிடணும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். உஹது யுத்தத்துக்கு கலந்து கொள்றதுக்கு பேர் எடுக்கப்படுது. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, ஜாபிர் ரலியா தான் வாப்பா, அவர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு பேரை கொடுத்துட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யுக்ஃபருலி ஷஹீதி குல்லு தன்பின் இல்லத்தை, ஷஹீதானாலும் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருவான் தான், ஆனால் கடனை மன்னிக்க மாட்டான். இப்போ ஒரு கடன் இருக்கு, யுத்தத்துக்கு போகணும், ஷஹீத் ஆகணுன்ற எண்ணம் வந்தாச்சு, ஆனால் கடன் இருக்குது. பேரை கொடுத்துட்டு வீட்டை வராங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலானும் பருவ அடையாத இளைஞர் தான். அவர் யுத்தத்துக்கு பேரை கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சின்ன ஆள் அவருக்கு. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த மகனை கொஞ்சம் வாங்க மகன் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் மகனுக்கிட்ட வாப்பா சொல்கிறாரு, மகன், நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில் நானும் பேர் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆசை முதல் நான் தான் ஷஹீத் ஆகணும் என்று எனக்கு ஒரு ஆசை.
முதல் நான் தான் ஷஹீதாகணும், ஷஹீதாகணும். இதுதான் என்னுடைய ஆசை. இப்போ மரணத்துக்கு பயத்தை பாருங்கள். ஷஹீதாகணும், சொர்க்கத்துக்கு ஆசை. இப்போ மௌத்துக்கு பயம் என்றால் அர்த்தம் சொல்கிறாரு, மகனே உன் சகோதரிகளிடம் நல்ல வார்த்தைகள் பேசி நல்ல முறையில் நடந்துக்க. பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப நல்லா நடந்துக்க. வேறு ஒரு ஹதீஸில் வருது, அவருக்கு 6 பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு. உன் தங்கச்சி மார்கிட்ட ராத்தா மார்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்க. எனக்கு கடன் இருக்கிறது. மகனுக்கு லிஸ்ட்டு சொல்கிறாரு வாப்பா, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு மகன். நம்முடைய பேரீச்ச மர தோட்டத்தில் பேரீச்சம்பழம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இன்னும் வெட்டுறதுக்கு நாள் இருக்கு, நான் கணிஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் மரணித்தால், சுப்ஹானல்லாஹ், நான் மரணித்தால் மகன் அறுவடை செய்து அந்த பழங்களை கடனை கொடுத்து நிறைவேற்றி என் கபரை குளிர வையுங்கள் என்று பாப்பா மகனுக்கிட்ட நசியத்து சொல்கிறாரு. மகனுக்கிட்ட இருட்டில் வச்சு வெளியில் வச்சு சொன்னது அம்மாவுக்கு தெரியக்கூடாது, சகோதரிகளுக்கு தெரியக்கூடாது, அழுதுருவாங்க. இவருக்கு பதட்டமாக இருக்கு. ஜாபிர் அலி அல்லாஹ் தஆலா அவங்க சொல்கிறாங்க, யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. உம்மாவும் கூட போகிறாங்க, பெண்கள் போகிறாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு, மருந்து கட்டுறதுக்கு, அந்த காயப்பட்டவங்களை தூக்கிட்டு வர்றதுக்கெல்லாம், அந்த எடுபடி வேலைகளுக்கெல்லாம் கூட போவாங்க. ஹாலித் அலி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனைவி ஈட்டிகளை கையில் பிடிச்சிக்கிட்டு புருஷன் பின்னாடியே போவாங்களாம். வாழை கையில் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. அவர் வெட்டி வாள் உடைய அடுத்த வாழை கொடுத்துருவாங்களாம். அதுக்கு அவன் மனைவி போவாங்க. அந்த வேகத்தில் அவர் வெட்டி வாள் உடஞ்சிக்கிட்டே இருக்குமா. உடஞ்ச உடனே அவர் கைக்கு பிடி போகும், கொடுத்தா அடுத்த விட்டுட்டான். அதுக்கு அவங்க மனைவி போவாங்களாம். அப்படி அந்த பெண்கள் போவாங்க, உம்மாவும் போகிறாங்க. நான் கூட போயிட்டேன். பாப்பா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நான் கூட போயிட்டேன். நான் பாப்பாவே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கிருந்து முஸ்லிம்களுடைய அணி நின்றது, என் தந்தை முதல் அணியிலே நின்றார். அங்கிருந்து காவிர்களுடைய அணி நின்றது, அவர்களும் நின்றார்கள். போர் ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து ஒரு வீரனை எடுத்து இவரோட சண்டை செய்கிறதுக்கு உங்களை ஒரு ஆள் அனுப்புங்கம்பாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ஆளை போடுவாங்க. அந்த 2 பேரும் சண்டை பிடிச்சி ஒரு ஆள் அவுட், அந்த சூடை உண்டாக்குறதுக்காக விட்டா. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் இறக்குவாங்க. இங்கேருந்து ஒரு 4 பேர் போடுவாங்க. சண்டை நடக்கும். அதில் யார் கொல்லப்படுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் படை சந்திக்கும். என் தந்தை படை சந்திக்கும் போது முதலில் எதிரிகளை நோக்கி விரைந்தார், வெட்டிக்கிட்டே போனார். என் தந்தை மரணிப்பதை நான் கண்ணால் பார்க்குறேன். ஜாபிர் அலி அல்லாஹ் தஆலா யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய தந்தையினுடைய ஜனாசாவை எடுத்து ஒட்டகத்தில் வச்சுக்கிட்டு அழுத வண்ணம் தாயும் மகனும் தந்தை இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. யுத்தம் முடிந்து போனவை. மரணித்து போனவர்களுடைய ஜனாசாக்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறது. எப்படி அடையாளப்படுத்தப்படும்? அங்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, முகங்கள் பார்ப்பாங்க. என் பிள்ளைய காணலை, என் புருஷனை காணலை, என் தம்பியை காணலை, நானா காணலைன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஜனாசாவாக எடுத்து அடையாளம் பார்க்கப்படும். இது யாரு? இன்னார் கதுஷ்து ஷஹீத ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னோன்னா அந்த சொந்தம் அங்கே ஓடி வந்துடும். இப்படி ஒவ்வொரு ஜனாசாவாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போதான் ஹம்சா அலி அல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சா, தகப்பனுடைய சகோதரன். எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தார் தெரியுமா? ஒரு தடவை அபுஜஹில் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி அடித்து விட்டான். ரத்தம் வடியுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரோடு சண்டை செய்யக்கூடிய பலம் கொண்டவர். திருப்பி அடிப்பதெல்லாம் அவருக்கு அவ்வளவு பெரிய காரியம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் திருப்பி அடித்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு உயிராபத்து வந்துவிடும் என்று அந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு போனதை ஒரு அடிமை கண்டு ஹம்சா இஸ்லாத்தை வருவதற்கு முன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உங்கள் சகோதரன் மகனுக்கு அபுஜஹில், அபுல் ஹிக்கம் அவன் பேர், பட்ட பேர் தான் அபுஜஹில். அபுல் ஹிக்கம்ண்டா அறிவின் தந்தை, அபுஜஹில்ண்டா மடமையின் தந்தை. அவனா புத்திசாலி, அவன் மடையன் அப்படின்றது அந்த பேர் வந்துச்சு. அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வந்தது. நேராக அபுஜஹில் வீட்டுக்கு போகிறான், அவன் காணலை. அப்படியே திரும்ப தேடி வந்தான். கஅபத்துல்லாஹ்ல நிற்கிறான். முகமதுக்கு அடி அப்படின்னு உத்துபா ஷைபா போன்றவர்களும் அப்படியே பேசிட்டு இருக்கிறான். போன போக்கில் பிடிச்சி ஒரே அடி. இவர் பெரிய வீரன் ஹம்சா ரலி தான். ஒரே அடி, என் சகோதர மகனுக்கு அடித்தே அப்படின்னு கொடுத்தார் அடி. அடித்தோன்னே அங்கே நிற்கிறவங்க கேட்டாங்க, நீயும் மதம் மாறி விட்டாயாண்டு. அப்போ சொன்னார், மதம் மாறிட்டேன். இதுக்கு மேலே முடிஞ்ச முகம்மதை தொட்டு பரண்டு வந்தார், களிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக நின்றார். என் பிள்ளையை எவனும் தொடக்கூடாது, நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படி என்று உஹது யுத்தத்தில் பாதுகாப்பாக நின்ற அந்த மலை சரிந்து கிடந்தது. கதுஷ்து ஷஹீத,
ஹம்சா இப்னு அப்துல்லா சொன்ன உடனே, ஹம்சா இப்னு அப்துல் முத்தாலிப் சொன்ன உடனே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே திரும்புறாங்க. என் தம்பியா மரணிச்சார் அப்படின்னு ஓடி வாராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மாமி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், மாமி வாரா, சஃபியா நாய் வாரா. இவருடைய அந்த மரண கோலம் ரொம்ப வெட்டு காயங்களும் ரத்தமும் அப்படி இருந்துச்சு, நெஞ்சு விளக்கப்பட்டிருந்தெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த சஃபியா நாயுடைய மகன் நிற்கிறார், சுஹைப் ரலியல்லாஹு தஆலா. ஓடி போய் உம்மாவை நிப்பாட்டுப்பா, ஜனாசாவை சரியாக்கி மூடும் வரைக்கும் தாயை நிப்பாட்டு, ஓடி போய் நிப்பாட்டு. அவ்வளோ இவரும் வேகமாக போகிறாங்க, அவங்களும் வேகமாக வராங்க, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. உம்மா நில்லுங்கன்றாங்க, கையை அடிச்சு விட்டாங்க. அவங்களும் ஒரு பெரிய ஒரு வீர தியாகி. அவங்க என்ன சொன்னா தெரியுமா, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும். மரணித்தது என் சகோதரன் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. மகனால் நிற்க முடியலை. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள், தன் தம்பியின் மரணத்தை பார்த்தார்கள், ஜனாசாவை பார்த்தார்கள், அழுதார்கள், கவிதை சொன்னார்கள். அவர்கள் எழுத படிக்க தெரிந்த கவிதை சொல்லக்கூடிய ஒரு படித்த பெண். யா அல்லாஹ், எதற்கு என் தம்பி போர்க்களம் வந்தான் என்று உனக்கு தெரியும், அதுக்கு கூலியை கொடுத்துடு நாயனே என்று அழுதார்கள் என்ற செய்தி. இப்படி ஒவ்வொருத்தருடைய செய்தியும், ஒவ்வொருத்தரும் ஷஹீதான செய்திகளும் அங்கே என்ன செய்யப்படுது, பேசப்படுது, சொல்லப்படுது. அதில் ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் மரணித்திருக்கிறார். அவருடைய அடையாளத்தை பார்க்குறாங்க, முடியலை, யாருன்னு சொல்ல முடியலை. என் பங்குக்கு நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சாலான்னு பார்க்குறேன்ட்டு எல்லாரும் பிரட்டி பிரட்டி பார்க்குறாங்க. அவ்வளவு முழுக்க வெட்டுக்காயம், அவரை மதிக்கவே முடியலை. ஒரு பெண்மணி ஓடி வர்றார்கள், என் தம்பியும் கலந்துக்கிட்டான், எங்கே தேடியும் அவரை காணலை, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் யார சொல்லான்றாங்க. பாருங்கன்றாங்க, புரட்டி புரட்டி பார்த்தாங்க, முடியலை, யார சொல்ல என் தம்பி கிடையாதுன்னு போனவங்க ஒரு ஞாபகம் வந்தது. திரும்பி ஓடி வந்தாங்க, யார சொல்ல இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன்ட்டாங்க. பாரு மாண்டாங்க. அவர் கை விரலை எடுத்தார்கள், அவருடைய கையை தூக்கினார்கள். இந்த விரலை பார்த்தாங்க, அதில் ஒரு மச்சம் இருந்தது. யார சூழல்லா, இது என் தம்பிதான், என் தம்பிதான் யார சூழல்லா என்றார்கள். இப்படி ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தகப்பனுடைய ஜனாசாவை அடையாளம் கண்டாங்க, ஒட்டகத்தில் ஏற்றிட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்தாங்க, தூரத்தில் ஒரு ஜனாசாவை 2 பேர் கொண்டு போயிட்டாங்க. யார் அது அப்படின்னு கேட்டாங்க. ஜாபீர் தந்தையை கொண்டு போகிறார், அவங்கள கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. அவங்கள அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இங்கே மரணித்தவங்க இங்கே தான் அடக்கப்படணும், கொண்டு போக முடியாது என்றார். ஜாபீர் ரலியல்லாஹு தான் சொன்னார்கள், ஒரு கபரில் என் தந்தையையும் இன்னொரு சஹாபியையும் அடக்கம் செய்தார்கள், அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது என்றார். சரி, ஊருக்கு போயாச்சு. ஈச்சம்பழத்தை அறுவடை செஞ்சிட்டாங்க. அறுவடை செஞ்ச ஈச்சம்பழத்தை எடுத்து கணக்கு பார்க்குறாரு ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா. பாப்பா சொன்ன கணக்குக்கு இது பத்தாது, வீட்டில் வேற சாப்பாடு தேவை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், பாப்பா சொன்ன கணக்கு இது பத்தாது. ஆனால் பாப்பாவுடைய கபரை குளிராக்கணும், கடனை கொடுத்து முடிக்கணும். நேராக கூடையை தூக்கிட்டு பள்ளிக்கே வந்துட்டாங்க. பள்ளியில் கூடையை வச்சுட்டாங்க. தொழுது முடிய நபி அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யார சொல்லலாம், பாப்பா கடனை கொடுக்க சொன்னார், ஈச்சம்பழம் கொஞ்சம் தான் இருக்குது, நான் என்ன செய்ய யார சொல்லலாம். அப்துல்லாவிடம் கடன் பட்டவர்கள் எல்லாம் வாங்கின பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரீச்சம்பழ கூடையை கொண்டு வந்து அதில் பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். கேட்க கேட்க எவ்வளவு எவ்வளவு என்று கேட்டு அள்ளி அள்ளி கொடுக்க 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 அல்லாஹ்வுடைய ஒரு கராமத்து அந்த கூடையில் பழங்கள் இருந்து கொண்டே இருந்தது. எல்லாருடைய கடனும் முடிந்தது, கூடை நிறைய பழமும் இருந்தது. ஜாபீர், கொண்டு போய் உன் தந்தை சகோதரிகளுக்கும் தாய்க்கும் புசிக்க கொண்டு போப்பா என்று சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் தந்தையும் இன்னொருவரையும் ஒரே கபரில் அடக்கப்பட்டது என் மனதை குழப்பிக்கொண்டே இருந்தது. அடக்கம் செய்து பல மாதங்கள் ஓடிவிட்டது. நேர கபருக்கு போனேன், பக்கத்தில் இன்னொரு கபரை வெட்டினேன். என் தந்தை எடுத்து தனியாக அடக்கணும், கபரை வெட்டிட்டேன். என் தந்தையினுடைய ஜனாசாவை எடுத்தேன். இன்றைக்கு அடக்கிய மையத்து போல் எந்த ஒரு காயமும் இல்லாமல், எந்த ஒரு அழிவும் இல்லாமல் அது புது மையத்தாக இருந்தது. என் தந்தையை எடுத்து நான் பக்கத்தில் இருந்த குழியில் அடக்கினேன் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இதுதான் மரண பயம். கடன் இருக்குது, ஷஹீதாக போகிறவங்க கடன் இருக்கு, மகனே கொடுத்துடணும், மகனே கபரு எனக்கு நெருக்கக்கூடாது, கபூரில் நான் சோதிக்கப்படக்கூடாது, கொடுத்துடணும் மகனே, இதுதான் மரண பயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க.
யுத்தத்துக்கு போகிற வழியில் அவருக்கு ஒரு அடிமையை ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்துட்டார். அந்த அடிமை வரும்போது வார வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை இழுத்து ஓய்வெடுக்கிறதுக்கு இறங்குறாங்க. ஒட்டகத்தை அவர் கட்டுறார். கட்டும்போது எதிரிகள் அந்த திசையில் மக்கள் முஸ்லீம்கள் போயிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்து அம்பு விட்டாங்க. அந்த அம்பு நபி அவர்களுடைய அடிமையின் வயிற்றில் குத்தி வெளியில் வந்து அந்த இடத்திலே விழுந்து துடித்து மரணித்து போனார்கள். மக்களெல்லாம் ஷஹீது ஷஹீத் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகவாதி என்றார். யா ரசூலல்லாஹ், யுத்தத்தில் கிடைக்காத ஷஹீது வார வழியிலே கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள், என்ன யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அவர் ஒரு போர்வையை திருடி இருக்கிறார். கனிமத்து பொருட்களாக பங்கு வைக்க வந்த போர்வையில் ஒண்ட இது நமக்கு கிடைக்காம போய் மட்டும் திருடி இருக்கிறார். அவருடைய பையை எடுத்து சோதிச்சு பார்த்தா ஒரு போர்வை இருக்கிறது, ஒரு பெட்ஷீட்டு, அதை களவெடுத்திருக்கிறார். ஷஹீதாக இருந்தும் அவர் நரகவாதி என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் ஒரு நபித்தோழர் ஓடோடி போய் ஒரு செருப்பின் வார் அல்லது 2 செருப்பின் வார் என்று வருகிறது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த செருப்பின் வாரை கொண்டாந்து கொடுத்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பயமாக இருக்கிறது, இதை நான் திருடி விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தின் 2 நெருப்பிலான வாரை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், தப்பிவிட்டீர்கள். அப்போ களவுங்கிறத, ஏமாற்றுங்கிறத எவ்வளவு அழகாக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு நாம் அடுத்தவனை சுரண்டி கணக்கு இல்லாமல் இருக்கிறோம். ஒருத்தன் பூமியையே ஏக்கர் கணக்கில் பிடிச்சி போட்டிருக்கிறோம். கள்ள உறுதி முடிச்சு போட்டு இருக்கிறோம். வாங்கின கடனை தரல நீ என்று சொல்லுவோம். நீ எப்போ தான் அந்த காசு வேண்டிய கோட்டுக்கு போவோங்கிறோம். அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், புறாடு பண்ணிட்டு இருக்கிறோம், ஏமாத்துறோம், மோசடி செய்கிறோம். இதுதான் மரண பயம் பெற வேண்டிய இடம். என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, நான் என்ன பண்ணுறது? இந்த வெள்ள அனர்த்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணுறார். கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர். ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உன் பயானெல்லாம் நான் கேட்பேன், பயமாக இருக்குது மௌலவி. என்னப்பா, என்னடா பயம்? படிக்கிற காலங்களில் மாங்காய் பிச்சிருக்கிறேன், ரூமில் இருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கும்போது அடுத்தவன் சாப்பாட்டை திருடி திண்டிருக்கிறேன், சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பானோ என்று எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது மௌலவி. நான் என்ன செய்ய? பஸ்ஸில் கூட டிக்கெட் எடுக்காமல் இறங்கியிருக்கேன், எந்த பஸ்ஸை தேடி பிடிச்சி நான் காசு கொடுக்க? எவ்வளோ பயம் வந்திருக்கு அந்த பையனுக்கு, எவ்வளோ பயம். திருமணம் முடித்து குழந்தை குட்டியோடு இருக்கிற ஆளு தான். அவனுக்கு அந்த பயம் வந்திருக்குது. ஐயோ, நம்ம என்ன செய்த, மவுத்து வந்தா என்ன பயமாக இருக்குது. நான் என்ன அன்னளவாக அவங்களெல்லாம் தேடி கொடுக்க முடியாது. எந்த பஸ்ஸை தேடுற நீ, எந்த வீட்டு மாங்காய்க்கு கொடுக்கறது? அன்னளவாக ஒரு குறிப்பிட்ட பகுதி பணத்தை ஏதாவது ஒரு பள்ளிக்கு தர்மம் செஞ்சுடு, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பா, அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேர்த்துக்கலாம். அப்படி தான் செய்யணும், வழி இல்லை அப்படின்னா அப்படி தான் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அனுப்பினான், இதை கொடுத்துருங்க பள்ளிக்கு, உடனே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, பள்ளி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, நான் கொடுத்துட்றேன், முடிஞ்சு வச்சு. இது அல்லாஹ்வோட பயம், இதுதான் மரண பயம். இந்த மௌத்துக்கு நம்ம பயப்படுறது அதான். அப்போ எப்போ வருமென்று தெரியாது இல்லை. சூரா அல் கியாமாவில் 26வது வசனம், 27, 28, 29, 30, 31 இந்த வசனங்கள் தொடராக கல்லா இதா பலகத்தி தராகி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 26வது வசனம் சூரா அல் கியாமா என்ன சொல்கிறான்? அறிந்து கொள்ளுங்கள், விஷயம் அவ்வாறல்ல. கல்லா இதா பலகத்தி தராகி, உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் அவ்வளோதான். உயிர் தொண்டைக்குழியில் வந்துட்டேன்னு சொன்னால் உன்னால் அடுத்தவங்கள்ட்ட பேச முடியாது, அடுத்தவங்க பேசுகிறத உன்னால் கிரகிக்க முடியாது. மலக்குமார்களுக்கும் உனக்கும் தர்க்கம் நடக்கும். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் வக்கீல மன்றாக், இப்போ மலக்குமார்கள் பேசுவாங்க, இப்போ யாருப்பா உனக்கு மந்திரிக்கிறது, எவ்வளோ இருமாப்பு போட்டு அப்போ பார்ப்ப வேண்டிய, இப்போ யார் உனக்கு மந்திரிக்கக்கூடியது? அவன் புரிஞ்சுக்குவான், முடியுது கதை. பக்கத்தில் மனைவி மக்கள்லாம் அழுகுறது கேட்கும், அவனுக்கு தெரியும் இனி மௌத்தாக போகிறோம். மலக்குமார்களை கண்ணால் கண்டுருவானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் தயாலிஸ், முஸ்னத் அபி இலா போன்ற கிரந்தங்கள் புகாரி முஸ்லீமிலே பெறுது. ஒரு மனிதனுக்கு
நேரம் நெருங்கிட்டால் நஸல இலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் அவனிடம் இறங்குவார்கள். பாவியா இருந்தா இப்போ பார்க்கறதுக்கு விகாரமான மலக்குமார்கள் வருவாங்க. வந்து கண் பார்வை தூரத்தின் அளவுக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. ஒயாயத்தி மலக்குல் மௌத்தி இந்த ராசி, அந்த தலைமாட்டு அருகில் அந்த உயிரை கைப்பற்ற மலக்கு வந்துடுவார். வந்து இப்போ உயிரை கூப்பிட போகிறார். இப்போ இவரெல்லாம் கட்டுருவார். முடிஞ்சு வச்சு இப்போ வழங்கும் ஹக்கன், இப்போ வழங்கும். ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதான் மலக்குமார்களை கண்டுட்டோம். அந்த காண்ற வரைக்கும் தொழணும். அதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லலாம், ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் வரும் வரைக்கும் நீங்கள் தொழுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா? இந்த சூபித்துவம் பேசுகிறாங்களே, ஞானம் பேசுகிறாங்களே, ஷரியத்து தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத் என்று பேசுகிறாங்களே, இந்துக்கள் தெரிக்கிற சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ற அதே கொள்கை தான். அந்த மாரிஃபத்து பேசுகிறவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு யகீன் வந்துட்டு நாங்கள் தொழ தேவையில்லை. ஹதீஸ் குர்ஆன்ல அப்படி தானே வருது, ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் வரும் வரைக்கும் தொழுங்கன்னு வருது. எங்களுக்கு யகீன் வந்துச்சு, நாங்கள் தொழ தேவையில்லை. யகீன் என்றா என்ன? அதுக்கு யார் விளக்கம் சொல்லணும்? ஈமானுக்கும் யகீனுக்கும் என்ன வித்தியாசம்? ஈமான்ங்கிறது கண்ணால் காணாமல் நம்புறது. அல்லாஹ்வை கண்டமா, மறுமையை கண்டமா, சொர்க்க நரகத்தை கண்டமா நம்புகிறோம், அதான் ஈமான். யகீனுங்கிறது கண்ணால் கண்டு நம்புறது. உம்மா இதானுங்கிறது யகீன், கண்ணால் கண்டுட்டாங்க பிள்ளை பிறக்கிறது. பாப்பா இதானுங்கிறது ஈமான், உம்மா சொன்னாங்க இதான் பாப்பாவாம், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம் தெரியுமா? யகீன் வரும் வரைக்கும் தொழு. யகீன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மவுத். யகீன் என்றால் மவுத் என்றாங்க. ஏனென்றால் அந்த மரண நேரம் இவர் கண்ணால் காணப்படுறார். இது வரைக்கும் நம்ம மலக்குமார்கள் இருக்காங்க, ரசூல் இருக்கிறாங்க, மறுமை இருக்குன்னு நம்புகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு யகீன் வரும். எல்லாரும் மவுத்து நேரத்தில் மலக்க காண்றோம். மலக்குமார்கள் அப்படியே வந்துடுவாங்க, நின்றுவாங்க. இப்போ யகீன், அதான் அல்லாஹ் சொல்கிறார், யகீன் வெறும் வரைக்கும் தொழு. தொண்டை குளிக்க வெறும் வரைக்கும் தொழு. தொண்டை குளிக்க வெறும் வரைக்கும் நீ தொழு. அப்போ தொண்டை குளிக்க வந்துட்டு காண்றுவார் அவர். இப்போ மலக்குமார்கள் வந்துடுவாங்க. அப்போ கேட்கப்படுது, வக்கீல மன்றா, இப்போ யாரு போகணுக்கு இப்போ ஓதி பாப்பா, ஒலன்ன அன்னஹுல் ஃபிராக், அவருக்கு தெரிஞ்சிட்டு நாம் இனி மவுத்தாக போகிறோம். அப்போ மலக்கு வந்துடுவார் தலைமாட்டாரியில், ஐயத்துஹன் நஃப்ஸில் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, குருஜீல சக்தி மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய அதிருப்தியின் பக்கம் திரும்பி வந்துவிடு என்று சொல்லப்படும். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ல பாருங்க, 27 28 வசனம், ஒல் தஃபத்தி சாக்கு பிசாக், கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளும். உயிர் மெல்ல மெல்ல ஏறும். கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளும். இலா ரப்பிக்க யௌமஇதினில் மசாக், அதிலிருந்து பயணம் அல்லாவின் பக்கம் தான் போகுது. உயிர் இப்போ எங்கே போகுது? அல்லாவின் பக்கம் போக போகுது. ஃபலா சத்தக வலா சல்லா, அவர்கிட்ட மார்க்கம் வந்தபோது அதை உண்மைப்படுத்தவும் இல்லை, அவர் தொழவும் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? தொண்டை குளிக்க வந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஹதீஸில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த உயிர் பறிக்கப்படும். கண் மூடி முழிப்பதற்குள் அந்த உயிரை நரகத்தில் இருந்து கொண்டு வந்த மசூஹி என்று சொல்லக்கூடிய அந்த துர்நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த ஆடையில் சுற்றப்படும். அந்த மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி ஏறுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா நாசியாத்தில் சொல்லி காட்டுறான், வஸ்ஸாபிஹீன சப்ஹான், நீந்துதலாக நீந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமா, உயிரை எடுத்துக்கிட்டு போவாங்களே வஸ்ஸாபிஹீன, அதில் முந்தி போவாங்களே, ஒருத்தர் ஒரு மலக்கு புந்துவார். முந்தும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, சொல்கிறாங்க, அந்த மலக்குமார்கள் கேட்பாங்களாம், மஹாத ரூஹுல் ஹபீஸ், இந்த கெட்ட ரூஹ் யாருடையது, யார் பாவன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அக்பஹி அஸ்மாஇஹி அல்லதி கானு யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா, உலகத்தில் சொல்லப்பட்ட பட்ட பெயரை சொல்லி கேவலம் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படும். இந்த மலக்குமார்கள் துஆ செய்வாங்களா, நான் என் கையால் தொற்றக்கூடாதுன்றவாங்க. வானத்தின் காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் என் வாசப்படிக்கு இது வந்துடக்கூடாது, இந்த உயிரை கொண்டு போகப்படும் அப்படி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நேரான் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த நேரம் வந்துட்டு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சு, தர்க்கம் முடிஞ்சு, பெருமை முடிஞ்சு, பகட்டு முடிஞ்சு, நம்ம அகங்காரம் தைரியம் ஃபிட்ஸு என்ன 6 பேக் எடுத்திருக்கிறோம், கராட்டி வலை, ஒன்றும் பண்ண முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் மூமின்களாக இருந்தால்
அவங்க உயிர் எப்படி கைப்பற்றப்படும்? சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும்? இன்னல்லதீன காலு ரப்பனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாம், யாரெல்லாம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக வேறு இருந்தார்களோ அவர்கள். சும்மா களிமா சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை வேலை. அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிட்டா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், தொழணும், சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்துடணும், தௌபா செஞ்சிடணும், பாவத்தை எண்ணிடணும், பாவத்தை விட்டுறணும், நன்மையில் ஆசைப்படணும். அதான் சும்மஸ்தக்காம், அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கணும். பிள்ளைக்கு வருத்தம், ஓவர் கஷ்டம், டாக்டர் மாதிரி ஏலாண்டாங்கன்னா நூல் கட்டிடுவார் இவர். அப்போ இஸ்திகாமத் இருக்காங்க, விட்டுட்டார். கொள்கையில் உறுதியாக இருந்தேன்னு சொல்கிறாரு, ஆனால் எல்லாம் சுருக்கு செய்யக்கூடாதுங்கிறான், ரகசியமாக போய் குடி பார்க்கலாம். அப்போ இஸ்திகாமத் இல்லை, இஸ்திகாமத் இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், நான் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்று ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டிருக்கான், மதினியோட சின்ன சலசலப்பு செஞ்சு வச்சு, இஸ்திகாமத் இல்லை. அப்போ யாரெல்லாம் ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாபு வலா தஹ்ஸனு. நான் சொன்னேனே, உயிரை கைப்பற்றத்துக்கு மலக்குமார்கள் வந்துடுவாங்க. யாராக இருந்தாலும் பயம் பெறும். ஹெல்மெட்டும் போட்டு லைசனும் இருந்தாலும் மோட்டர் டிராஃபிக்கை கண்ட ஒரு பயம் பெறும். லைசனும் இருக்கு, ஓவர்டேக் பண்ணவும் இல்லை, ரூல்ஸ் மீறவும் இல்லை, ஹெல்மெட்டெல்லாம் போட்டு பெல்ட்டெல்லாம் நல்லா தான் போட்டிக்கும். ஆனால் அவனை கண்டா ஒரு திக் இருக்கு. இதுக்கே திக்கண்டா உயிர் போகும்போது எப்படி இருக்கும்? பதட்டம் பெறும். நல்லவங்க தான், பாவம் செய்யலை தான், இணை வைக்கல தான், உயிர் கைப்பற்ற மலக்கு வந்தால் ஒரு பதட்டம் பெறும். அப்போ அந்த மலக்குமார்களே சொல்லுவாங்க, அல்ல தகாஃபு வலா தஹ்ஸனு, ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, வஅபிஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதூன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்க போகுது, நன்மாராயணம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பாவி இல்லை, சொர்க்கம் கிடைக்க போகுது, சொர்க்கம் கிடைக்க போகுது, நன்மாராயணம் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைக்க போகுது. அது மட்டும் சொல்லலை, தொடர்ந்து அடுத்த வசனம் 31வது வசனம், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா. இங்கேயும் உங்களுக்கு பக்கத்திலே நாங்கள் இருக்கோம், ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உயிரை கைப்பற்ற போகிறாங்களே ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போவும் நாங்கள் உங்களோட ஒஃபில் ஆஹிரா, மறுமையிலையும் நாங்கள் உங்களோட இருப்போம். அங்கே ஒத்தரும் இல்லையே, யார் இருக்கா, ஒன்றும் பயப்படாது, அங்கேயும் நாங்கள் இருப்போம் உங்களோட. இப்போ எவ்வளோ தைரியம் பெறும் ஒரு மூமினுக்கு சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், அங்கே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவும் கிடைக்கும். மனசு ஆசைப்படுறதும் கிடைக்கும், வாய் விட்டு நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டீங்களா அதுவும் கிடைக்கும். மரணிச்ச என்னுடைய மூத்தப்பா எல்லாம் என்னோட இருக்கணும்னு கேட்குற கிடைச்சிடும். அவங்க சொர்க்கவாதிகள் தான் உன்னோட தான் இருக்க போகிறாங்க. நீ கேட்குறதெல்லாம் அங்கே கிடைக்கும், ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். நுசுலன் மின் கஃபூருர் ரஹீம், இது மன்னித்து கிருபை மன்னித்து இரக்கம் காட்டக்கூடியவனுடைய ஒரு நன்கொடையாக அது கிடைக்கும், நன்கொடையாக அது இருக்கும். அப்படி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு 33வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யாரு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, நாம மட்டும் ஈமான் கொண்டு போதாது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்ல அமல்கள் செய்து நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் என்று பகிரங்கமாக சொல்கிறாரோ அவரை விட அழகான வார்த்தை பேசுகிறவர் யார் இருக்கிறார் இந்த உலகத்தில்? அதுதான் உலகத்திலேயே பேசக்கூடிய அழகான வார்த்தை தானா. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நான் முஸ்லீம் அப்படின்ற அடித்து சொல்கிறானே, நல்ல அமலும் செஞ்சுட்டு நான் முஸ்லீம்ங்கிறானே, அவன் தான் அழைக்கிறான். இப்போ பேர் வைக்கிற எப்படி தெரியுமா? பேர் வைக்கிற முஸ்லீம் பேர் என்று வழங்கப்படா, ஜாதியாக இருக்கணும் அந்த பேர். இப்போ ஐடியா என்ன அவனுக்கு? வெளிநாடுகளுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நாட்டில் பிரச்சனை, முஸ்லீம் என்று தெரிஞ்ச பிரச்சனை. பேர் வைக்கக்குள்ளே எப்படி கேட்க தெரியுமா? ஒரு சாதி அந்த டபுள் மீனிங்கில், அது முஸ்லீம் மாதிரியும் இருக்கும்.
முஸ்லீம் இல்லாமலும் இருக்கணும், அதை கண்டுபிடிக்கக்கூடாது. அப்துல்லாண்டெல்லாம் வச்சு அதெல்லாம் வேணும். ராம் ரீம் ரூம் மாதிரி பேர் இருக்கணும். 2 எழுத்துல பேர் சொல்லுங்க. அவன் கேட்குறான் பிள்ளைய பெற்று போட்டு. நம்மளுக்கு அவனால தான் ஆகப்பெரிய பிரச்சனை. அதிசயத்தோடி கண்டுபிடிச்சிடலாம் கிதாபில். அவன் ஒரு பேர் கொண்டாந்து தருவான், இதுக்கு கருத்து சொல்லுங்க மௌலியண்டா, ஒன்றுலேயும் இருக்காது கருத்து. ஒன்றுலேயும் இருக்காது. அவன் பேரை சொல்லக்கூடே சொன்ன இது அரபு இல்லடப்பா. அரபில் ஆ இ உ அப்படித்தானே இருக்கும். ஃபத்தகு கசரு லம்மு தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கணும். அவன் வந்து அது 2க்கும் இடையால ஒரு பேர் ஒன்று சொல்லுவான். ரேஸ் அண்டு ரேடு வராதடா, அவன் ராரி ரூதானடா, எல்லாம் ரேடு வர. அப்போ முஸ்லீம் என்று காட்டிக்க விருப்பம் இல்லை. ஆனால் உலகத்திலேயே அழகான பேச்சு யார் தெரியுமா பேசுகிறான்? நான் முஸ்லீம் என்று அடித்து சொல்கிறானே அவன்தான். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யத், பாவமும் நன்மையும் சமனாகாது. பாவமும் நன்மையும் சரி ஈக்குவல் ஆகுமா? ஈக்குவல் ஆகாது. தொடர்ந்து சொல்லலாம், இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், பாவம் செஞ்சுட்டேன்ட்டு அதை நன்மை செஞ்சு அழிச்சிடுங்கிறான் அல்லாஹ். இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யாத்துங்கிறான் அல்லாஹ். நன்மைகள் என்பது பாவங்களை போக்கணும். ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா தௌபாவர் மட்டும் இல்லை, ஒரு நன்மையும் செஞ்சிரு, ஒரு தர்மத்தை கொடுத்துரு, ஒரு நோம்பை பிடிச்சிரு, அந்த பாவத்தை அழிக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யாத், நன்மைகள் என்பது பாவங்களை அழிக்கும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம்? பாவமும் தீமையும் நன்மையும் சமனாகாது. பாவம் செய்து விட்டால் நன்மையை கொண்டு அதை தடு அப்படி என்று அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்போ மரண பயம் என்கிறது இதுக்கெல்லாம் தயாராக இருக்கும். மௌத்தானா தப்பிடணும். கடன் கொடுக்கல் வாங்கலை சரியாக இருக்கு, இன்னொருத்தனை சுரண்டக்கூடாது, களவெடுத்துடக்கூடாது, திருடிடக்கூடாது, கடமைகளை கரெக்டாக செஞ்சிடணும். அவ்வளோதான். நான் முஸ்லீம்ங்கிறத தைரியமாக ஒத்துக்கொள்ளணும். அவன் மரத்தை காட்டி போகிறான், அவன் பொட்டு வச்சு போகிறான், அவன் தலைப்பை கட்டிட்டு போகிறான், ஒரு சீக்கியம் தலைப்பை கட்டி போகிறான், அவன் கோடாரியத்துக்கு வேடம் தோலை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் மதத்தை போட்டுக்கிட்டீங்க. நம்முடைய எந்த மதம் ஒன்றும் விளங்குது இல்லை. ஒரு சாதி ஜம்பர் போட்டுக்குள்ள ஆத்துறான். அங்காலேண்டா அங்காலையும் ஜல்லண்டா இஞ்சால 2 பக்கமும் நதி வேலை பார்த்துக்கிட்டீங்க. நான் முஸ்லீம் என்று சொல்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அது பிரச்சனை வந்தால் விரட்டு மாட்டா. மௌத்து ஒரு தரம் தானே விரப்போகுது. அது எப்போ எழுதிக்கோ அப்போ தானே விரப்போகுது. முந்தைய மாட்டா பிந்தைய மாட்டா. என்ன பிரச்சனை? அப்போ நம்ம முஸ்லீம் என்று சொல்கிறதுல பெருமைப்படணும். நான் ஒரு முஸ்லீம் என்பதில் எனக்கு பெருமை. இந்த ஆட்டாவுக்கு பின்னால் என்னையெல்லாம் எழுதி வச்சுக்கான். சில மதத்தில் உள்ளவன் நான் இந்த மதம் என்பது எனக்கு பெருமை என்று எழுதி வச்சுக்கான். நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் என்பது எனக்கு பெருமை என்று எழுதிக்கண்ணா இல்லை, என்னமோ எழுதி வச்சுக்கான். ஒருத்தன் லொரியில் பின்னு கழிக்கான், டெஸ்ட் ஏர் பேக் ஹியர் வந்து ஓட்டிக்கான். பின்னால் போகிற வாணிச்சலாம், அவன் ஏர் பேக் இங்கே டெஸ்ட் பண்ணி பாருங்க, முட்டி பாருங்க அப்படின்னா பழகிட்டா. இன்னொருத்தர் எழுதிக்க, முட்டாதே முற்றிலும் கடன் பினான்சி வாங்கணும் அப்படி எழுதிக்க. அப்போ இதெல்லாம் ஒரு எழுத்து போகுது. அப்போ ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கிறத பயப்படுறான், இஸ்லாம் என்று அடையாளப்படுத்துறதுக்கு பயப்படுறான். அப்போ மரண பயம் அப்படிங்கிறது மரணத்துக்கு நம்ம தயார் நிலை. நோன்பு வருது, நோன்பு வருஷத்தில் ஒரு தடவை வாரது, எவ்வளோ பெரிய சான்ஸ். அதில் அமல் செஞ்ச பல மடங்கு நன்மை. அதில் அவ்வளவு நன்மை அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தாரான். நரக விடுதலை, சொர்க்கத்தை தாரேங்கிறான். அந்த நோன்புக்குள்ளே நோன்பு பிடிக்காமல் வடை சுட்டு வைக்கான். என்னண்டா உழைக்கிற டைம் இதுதான். நான் வேலைக்கு போனால் தானே காசு உழைக்கணும், எனக்கு கேளாம் உழைக்கணும். ஏண்டப்பா லீவ் போடணும், ரிசுக்கெல்லாம் பொருட்படுத்திக்கான். கொண்டாட்டு வெளியில் காசு சோறு இருக்கிறேன். இந்த கொரோனா வந்து 3 வருஷம் வீட்டுக்கு படுத்து எவன் தான் சோறு இல்லாமல் செத்த? கிடைக்கலையா சோறு? அல்லாஹ் காட்டிட்டானா இல்லையா? 3 வருஷத்தில் முதல் வருஷம் ஒருத்தரும் கடை திறக்கல. கடையும் இல்லை, சந்தையும் இல்லை, வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு நல்லா துண்டா எல்லாரும். அல்லாஹ் அலின ரிசுக்கு 1 வருஷம் கடை உண்டாலும் கிடைக்குதுன்றதை காட்டிட்டானா இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் 6 மாதம் காலை உயர்த்தி பெண்டேஜில் போட்டு படுக்க ஆகி போகிற 1க்கு 2க்கெல்லாம் கோப்பையில் வச்சு எடுக்காங்க. கொண்டாட்டு உள்ளில் செத்து போய்த்தா, நீ தான் உழைக்கிறவன், உனக்கு தான் கால் உடஞ்சி 6 மாதம் படுக்க, எவன் செத்தான்?
அப்போ இந்த ஈமான் உறுதியாக இருந்தால் இந்த ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நோம்பும் பிடுறல்ல, எல்லா நோம்பும் பிடிக்கிற, அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நான் சம்பாதிப்பேன், அல்லாஹ் எனக்கு எளிய ரிஸ்க தருவான்ற நம்பிக்கை ஈமான் வரமாட்டாதா? அல்லாஹ் சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் சொல்லிட்டான், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான். என்ன பயம் உனக்கு? என்ன பயம்? அல்லாஹ் எடுத்துட்டானே. அப்போ சம்பாதித்து கொள்ளணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். மரண பயம் என்பது அதுதான். மௌத்துக்கு தயாராகணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்து கொள்ளணும், எவ்வளவு நன்மை செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், 1480வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு எதுல பிரயோசனம் இருக்கிறதோ அதுல நீ தொடர்ந்து முயற்சி செய். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தாரத்தில் அயராம ஓடு, மறுமையில் இதுக்கு நன்மை வருமா, ஓடு. வலா தஅஜஸ், உட்கார்ந்துராத, சோர்ந்துராத. வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட தவக்குல் வை, ஓடு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நன்மைகள் செய்வோம், மரணத்தை பயப்படுவோம், மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தயாராக்குவோம், பாவங்கள் இருந்து நாம் தௌபா செய்வோம். அறிந்தும் அறியாமலும் நம்ம எல்லாருமே சில தவறுகளை செஞ்சிருப்போம். அதை உணரணும், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், திரும்ப அதை செஞ்சிடப்படா. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டு செய்த பாவத்துக்கு தௌபா செய்ததுக்கு பிறகு திரும்ப செய்ய மாட்டார்கள். ஆல இம்ரான் 135வது வசனம். எனவே அந்த பாவங்களை திரும்ப செய்யாமல் நம்ம தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.